லட்சிய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி ஏற்பாட்டில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மாநில செயற்குழு உறுப்பினரும் அக்கட்சியின் சிறுபான்மையினர் அணியின் மாநில செயலாளருமான அப்துல் வஹாப் தனது ஆதரவாளர்களான பல்வேறு தொகுதிகளைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களுடன் என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து எல்ஜேகேவில் இணைந்தார். ஷர்புதீன், யாசின், ஃபருக்தீன், சதாம் ஹுசேன், ஹர்ஷப் அலி, முஜிப் ரஹ்மான், ஃபஷீர் குரேஷ், ஷாகுல் ஹமீத், அப்துல் சலாம், அப்துல் ரியாஸ், நூர்து முகமது, ஷபீர் உள்ளிட்டோர் இணைந்தனர். உடன் தட்டாஞ்சாவடி தொகுதி லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் ஜெய்சங்கர் மற்றும் ராஜா உடனிருந்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் அலுவலகத்தை நிறுவனர் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார். உருளையன்பேட்டை தொகுதி லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகி கௌதம் குமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார், பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி, பிரபாகரன், மண்டல பொதுச் செயலாளர்கள் சுரேஷ், தேசிய மக்கள் மன்ற பொருளாளர் அபீப் கான், அரியங்குப்பம் தொகுதி நிர்வாகி வாழுமுனி, நடிகர் தாடி பாலாஜி உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் 3000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் அனைவருக்கும் வீட்டிற்கு தேவையான மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பை லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். முன்னதாக விழா அரங்கிற்கு அருகே உள்ள ஸ்ரீ புற்றுமாரியம்மன் கோவிலில் லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சுவாமி தரிசனம் செய்தார். நடிகர் தாடி பாலாஜி பேசும்பொழுது, நான் எவ்வளவோ கூட்டத்திற்கு சென்றுள்ளேன், ஆனால் இங்குதான் இன்முகத்துடன் வந்துள்ளீர்கள். அதற்கு காரணம் என் அண்ணன் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தான். அவர் உங்களுக்கு தொடர்ந்து நல்லது செய்வார். நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பேசுகையில், அரசியலுக்கு ஏன் வந்துள்ளேன் என்றால் இங்கு நிறைய மக்கள் பின்தங்கி உள்ளனர். கழிவுநீர் கலந்த குடிநீரால் பாதிக்கப்பட்ட பகுதியும் இந்த உருளையன்பேட்டைதான். ஆட்சியாளர்கள் எதையும் கண்டுகொள்ளவில்லை. அனைவருக்கும் நல்ல கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும். அதற்காக தான் நாங்கள் வந்துள்ளோம். லட்சிய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி மற்றும் மண்டல பொதுச் செயலாளர் ராபர்ட் ஏசுதாஸ் ஏற்பாட்டில் இந்திராநகர் தொகுதியைச் சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் தொழிற்சங்க செயலாளர் RN ஏழுமலை தலைமையில் 200க்கும் மேற்பட்டோர் அக்கட்சியில் இருந்து விலகி லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து தங்களை லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைத்துக் கொண்டனர். புதுச்சேரியில் ஃபாதர் ஃபால் அவர்களின் தலைமையில் கிறிஸ்துவ சர்ச் தலைவர்கள் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினர். இந்த சந்திப்பின் பொழுது புதுச்சேரியில் உள்ள அனைத்து கிறிஸ்துவ தேவாலயங்களையும் முறையாக பராமரிப்பது தொடர்பாக விரிவாக விவாதிக்கப்பட்டது. தேவாலயங்களின் அடிப்படை வசதிகள், பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு பணிகள் குறித்து கருத்துக்கள் பரிமாறப்பட்டது. அதற்கான தீர்வுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் கிறிஸ்துவ சமூகத்தின் நலனுக்காக தேவையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என சர்ச் தலைவர்கள் வலியுறுத்தினர். இதற்கு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் உரிய கவனம் செலுத்தி தேவையான ஆதரவு வழங்கப்படும் என உறுதி அளித்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் கிராம சாலையில் அமைந்துள்ள முத்துக்குமரன் நகரில் எல் வடிவ வாய்க்கால் கட்டுமான பணிக்கு புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டம் மூலம் ரூபாய் 8,31,000 மதிப்பீட்டிலான பூமி பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மற்றும் முன்னாள் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டம் செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் ஜலீல், இளைநிலை பொறியாளர் தேவர் மற்றும் சமூக சேவகர் சாய்ஜே தியாகராஜன், முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, நிர்வாகிகள் கணபதி, பூபாலன், பாலு, முரளி, குப்புசாமி, சிவகுரு, வேலாயுதம் மற்றும் ஐயனார் உட்பட கிராம பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் தொகுதிதோறும் மக்களை சந்திக்கும் பாத யாத்திரை இயக்கத்தை கட்சியின் மேலிடை பொறுப்பாளர் கிரிஷ் ஷோடங்கர் துவக்கி வைத்தார். ஆளும் கட்சியின் ஊழலை மக்களுக்கு விளக்கும் வகையில் தொகுதிதோறும் பாத யாத்திரையாக சென்று பிரச்சாரம் மேற்கொள்ளும் இயக்கம் துவங்கியது. இந்த பாத யாத்திரை வரும் 5ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதன் துவக்க விழா முத்தியால்பேட்டை மார்க்கெட் அருகில் நடைபெற்றது. மாநில செயலாளரும் தொகுதி பொறுப்பாளருமான ராஜேந்திரன் தலைமை தாங்கினார். கட்சியின் மேலிடை பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் பாத யாத்திரையை துவக்கி வைத்தார். காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, மூத்த தலைவர் தேவதாஸ், சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜகான், முன்னாள் மாநில தலைவர் சுப்பிரமணியன்,
முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆனந்தராமன், கார்த்திகேயன், பாலன், கோவிந்தராஜ் உட்பட பலர் பங்கேற்றனர். முத்தியால்பேட்டை காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் இருந்து 500க்கும் மேற்பட்டோர் காந்தி வீதி வழியாக நடைபயணம் மேற்கொண்டனர். அப்பொழுது பாஜக அரசின் ஓட்டு திருட்டை கண்டித்தும், புதுச்சேரி அரசின் போலி மருந்து முறைகேட்டை கண்டித்தும் கோஷமிட்டனர். அரசுக்கு எதிராக துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கினர். திருபுவனை பகுதியில் மாணவர்களுக்கு கஞ்சா விற்ற வாலிபரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுவை திருபுவனை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் கதிரேசன் மற்றும் காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். மதகடிப்பட்டு அரசு பள்ளி அருகே அவர்கள் சென்றபோது அங்கு மாணவர்களுக்கு சிலர் கஞ்சா விற்றுக் கொண்டிருப்பதாக தகவல் கிடைத்தது. அதன்படி காவலர்கள் அங்கு சென்றபொழுது அங்கிருந்த ஒரு நபர் காவலரை கண்டதும் தப்பி ஓட முயன்றார். அவரை பிடித்து விசாரித்தபொழுது அவர் திருபுவனை பாளையம் பாரதிதாசன் நகரை சேர்ந்த ரியாஸ் அகமது என்பது தெரியவந்தது. இதனை அடுத்து அவரை கைது செய்த காவலர்கள் அவரிடம் இருந்து 40 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். வில்லியனூர் தட்டாஞ்சாவடி கிராமத்தில் ரூபாய் 56 லட்சம் செலவில் தார் சாலை அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி தட்டாஞ்சாவடி கிராமத்திற்குட்பட்ட காந்தி நகர் பகுதியில் உள்ள குறுக்கு தெருக்களுக்கு 35,93,299 ரூபாய் லட்சம் செலவில் தார் சாலை அமைக்கும் பணி மற்றும் ரங்கசாமி நகருக்கு 19,74,637 ரூபாய் லட்சம் செலவில் தார் சாலை அமைக்கும் பணி என மொத்தம் ரூபாய் 55,67,936 சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட உள்ள பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு தார் சாலை அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகரன், உதவி பொறியாளர் சத்யநாராயணா, ஒப்பந்ததாரர் சந்தோஷ்குமார் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் சரவணன், ராமதாஸ், முத்து, அன்பு, ரவி, பன்னீர்செல்வம், கோதண்டம் உட்பட திமுக நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலுக்கு பாரதிபுரம் கோவிந்த சாலை பொதுமக்கள் சார்பாக ரூபாய் 25 லட்சம் மதிப்பில் புதிய திருத்தேர் அமைக்கும் திருப்பணியை சட்டமன்ற உறுப்பினர் நேரு துவக்கி வைத்தார். புதுச்சேரி ஈஸ்வரன் தர்மராஜா வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலுக்கு பாரதிபுரம் கோவிந்த சாலை பொதுமக்கள் சார்பாக ரூபாய் 25 லட்சம் மதிப்பில் புதிய திருத்தேர் அமைக்கும் திருப்பணி துவங்கியது. உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு இதை துவக்கி வைத்தார். ராஜா திரையரங்கம் பின்புறம் பகுதியில் கணபதி பூஜையுடன் புதிய திருத்தேர் அமைக்கும் பணி துவங்கியது. மேலும் விழாவில் பாரதிபுரம் கோவிந்த சாலை பகுதியைச் சேர்ந்த ஊர் பெரியவர்கள், மகளிர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் சம்மன் வழங்க சென்ற காவலருக்கு மிரட்டல் விடுத்த ரவுடியை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூர் அருகே கணுவாப்பேட் பகுதியைச் சேர்ந்த ரவுடி வினோத்குமார். இவர் மீது பல்வேறு அடிதடி வழக்குகள் உள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு அடிதடி வழக்கில் சம்பந்தப்பட்ட வினோத்குமார் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு சம்மனை வில்லியனூர் காவல் நிலைய காவலர் சதீஷ்குமார் நேரில் சென்றார். வழக்கில் சம்பந்தப்பட்ட வினோத்குமார் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு சம்மனை வில்லியனூர் காவல் நிலைய காவலர் சதீஷ்குமார் நேரில் சென்றார். அப்பொழுது காவலருக்கு கொலை மிரட்டல் விடுத்த வினோத்குமார் மேலும் நீதான் காரணம் என கடிதம் எழுதி வைத்துவிட்டு நான் தற்கொலை செய்து கொள்வேன் என மிரட்டல் விடுத்துள்ளார். காவலர்களுக்கு மிரட்டல் விடுத்த ரவுடி வினோத்குமாரின் மீது வில்லியனூர் காவலர்கள் வழக்கு பதிவு செய்து அவரை தேடி வருகின்றனர். முன்னாள் நீதி அரசர் உடல் 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் உப்பளம் இடுகாட்டில் தகனம் செய்யப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி தாவீது அனுசாமி கடந்த 17ஆம் தேதி காலமானார். பிரான்சில் இருந்து அவரது குடும்பத்தினர் உறவினர் வருகைக்காக கணபதி செட்டிக்குளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவரது உடல் வைக்கப்பட்டிருந்தது. முன்னதாக அங்கிருந்து எடுத்து வரப்பட்டு புதுச்சேரி லபோத் வீதியில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காகவும் இறுதி சடங்கிற்காகவும் அவரது உடல் வைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது முன்னாள் அமைச்சர் நாராயணசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, அனிபால் கென்னடி, பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, திமுக முன்னாள் அமைச்சர் சிவகுமார், பிரெஞ்சு தூதரக அதிகாரிகள் மற்றும் முன்னாள் நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், தமிழ் அறிஞர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள் உட்பட பலர் அவரது உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். அவரது உடலுக்கு மிஷன் வீதியில் உள்ள புனித ஜென்மராகினி மாதா ஆலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் முதல்வர் ரங்கசாமி உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து உப்பளம் கல்லறையில் அரசு மரியாதையுடன் 21 குண்டுகள் முழங்க நல்லடக்கம் செய்யப்பட்டது. இதில் புதுச்சேரி அரசு சட்டத்துறை செயலர் விக்ராந்த் ராஜ்
ராஜா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். புதுச்சேரியில் இருந்து சென்னை நோக்கி செல்லும் கடலோர காவல் படையின் பைக் பேரணியை டிஐஜி டசிலா கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்திய கடலோர காவல் படையின் 50ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக பைக் பேரணி நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. அதன்படி தூத்துக்குடியில் கடலோர காவல் படையின் பைக் பேரணி துவங்கி ராமேஸ்வரம், காரைக்கால் வழியாக புதுச்சேரி கடலோர காவல் படை தலைமையகத்தை வந்தடைந்தது. தொடர்ந்து புதுச்சேரியில் இருந்து சென்னை நோக்கி புறப்பட்ட பைக் பேரணியை இந்திய கடலோர காவல் படை புதுச்சேரி மற்றும் மத்திய தமிழ்நாடு பகுதியின் கமாண்டர் டிஐஜி எஸ் டசிலா கொடியசைத்து துவக்கி வைத்தார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு பழைய காலனி பகுதியில் ரூபாய் 25 லட்சம் மதிப்பீட்டில் புதிய டிரான்ஸ்பார்மரை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் இயக்கி வைத்து அர்ப்பணித்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு தொகுதி சேதராப்பட்டு பழைய காலனி பகுதியில் ரூபாய் 25 லட்சம் மதிப்பீட்டில் புதிய டிரான்ஸ்பார்மர் இயக்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி புதிய டிரான்ஸ்பார்மரை இயக்கி வைத்து பொதுமக்களுக்கு அர்ப்பணித்தார். இந்நிகழ்ச்சியில் மின்துறை செயற்பொறியாளர் கிருஷ்ணமூர்த்தி, உதவி பொறியாளர் செல்வபாண்டியன் மற்றும் சமூக சேவகர் சாஜே தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, மின்துறை பொறுப்பாளர் ஆனந்தன் உட்பட கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். 100 நாள் வேலை திட்டத்தில் ஆண்டு முழுவதும் வேலை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கவர்னரிடம் கிராம மக்கள் வலியுறுத்தினர். புதிய ஊரக வேலைவாய்ப்பு 125 நாள் வேலை திட்டத்தின் கீழ் நெட்டப்பாக்கம் மற்றும் சோரியாங்குப்பத்தில் நடைபெற்று வரும் பணிகளை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் பார்வையிட்டார். நெட்டப்பாக்கம் கால்வாய் தூர்வாரும் பணிகளை பார்வையிட்டு பணியில் ஈடுபட்டிருந்த பெண்களோடு அவர் கலந்துரையாடினார். அங்கு நடைபெற்று வரும் பணிகள் குறித்து கேட்டறிந்தார். மொத்த வேலை நாட்கள், அவர்களுக்கு கிடைக்கப்பெறும் ஊதியம் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் விவரம், சந்திக்கும் சிரமங்கள் குறித்து கேட்டறிந்தார். அங்கு வைக்கப்பட்டிருந்த முதல் உதவி பெட்டகம் மற்றும் பதிவேடுகளை பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து சோரியாங்குப்பத்தில் நடைபெற்று வரும் அறுவடை காலம் மற்றும் நெல் சேமிப்பு கிடங்கு கட்டுமான பணிகளை பார்வையிட்டார். இங்கு பணியில் இருந்த தொழிலாளர்களிடம் கலந்துரையாடினார். அவர்கள் கொண்டு வந்திருந்த மதிய உணவை பார்வையிட்டு அதனை சுவைத்து உண்டு மகிழ்ந்தார். கூடப்பாக்கம் கிராம சாலையில் அமைந்துள்ள முத்துக்குமரன் நகரில் எல் வடிவ வாய்க்கால் கட்டுமான பணிக்கு புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டம் மூலம் ரூபாய் 8,31,000 மதிப்பீட்டிலான பூமி பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மற்றும் முன்னாள் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டம் செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் ஜலீல், இளைநிலை பொறியாளர் தேவர் மற்றும் சமூக சேவகர் சாய்ஜே தியாகராஜன், முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, நிர்வாகிகள் கணபதி, பூபாலன், பாலு, முரளி, குப்புசாமி, சிவகுரு, வேலாயுதம் மற்றும் ஐயனார் உட்பட கிராம பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். திருபுவனை ஏரி வரத்து வாய்க்கால் குறுக்கே ஜிம்மா மசூதி அருகில் பாலம் கட்டுமான பணிகளுக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை ஏரி வரத்து வாய்க்கால் குறுக்கே ஜிம்மா மசூதி அருகில் பாலம் கட்டுமான பணிகளுக்கான பூமி பூஜை ரூபாய் 32,42,000 மதிப்பீட்டில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். பொதுப்பணித்துறை செயலர் மருத்துவர் முத்தம்மாள், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, நீர்ப்பாசனம் பிரிவு செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் ஸ்ரீநாத், இளநிலை பொறியாளர் பாலாஜி மற்றும் ஒப்பந்ததாரர் முத்துக்குமரன், முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள், தேசிய மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரியில் அதிகாலை மீன்பிடிக்க சென்றபொழுது படகு கவிழ்ந்த விபத்தில் மாயமான மீனவரை கடலோர காவல்படை வீரர்கள் உதவியுடன் மீனவர்கள் தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகர் வடக்கு பகுதியை சேர்ந்தவர் கரிகாலன், இவரது உறவினர் விவேக். இவர்கள் இருவரும் ஜனவரி 22 தேதி அதிகாலை சுமார் 3 மணி அளவில் மீன்பிடிக்க படகில் கடலுக்குள் சென்றனர். அவர்கள் கடலில் சென்று கொண்டிருந்த பொழுது எதிர்பாராத விதமாக படகு திடீரென கவிழ்ந்தது. இதில் படகில் இருந்த கரிகாலன் மற்றும் விவேக் ஆகிய இருவரும் கடலில் மூழ்கினர். இதற்கிடையே விபத்துக்குள்ளான இவர்களது படகு
தமிழக பகுதியான முதலியார்சாவடி பகுதியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த தகவல் அறிந்த சோலை நகர் பொதுமக்கள் மற்றும் மீனவர்கள் உடனடியாக கடலோர காவல் படைக்கும் காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த புதுச்சேரி மற்றும் தமிழக கடலோர காவல் படையினர் உள்ளூர் மீனவர்களின் உதவியுடன் விவேக் என்பவரை மீட்டுள்ளனர். மேலும் மாயமான கரிகாலனை தீவிரமாக தேடி வருகின்றனர். விசை படகுகள் மூலம் தேடுதல் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மீனவர் மாயமான சம்பவம் சோலை நகர் வடக்கு பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காணாமல் போன கரிகாலனை விரைந்து மீட்டு தர வேண்டும் என அவரது உறவினர்களும் அப்பகுதி பொதுமக்களும் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆர்எல்வி மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மாநில மகளிர் அணி நிர்வாகிகள் பட்டியலை மாநில தலைவர் வெங்கட்ரமணன் ஒப்புதலோடு மகளிர் அணி தலைவி வாசகி வெளியிட்டார். ஆர்எல்வி மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு 16 தொகுதிகளுக்கு 30% பெண்களுக்கு ஒதுக்கீடு செய்து தொகுதி தலைவர்கள் நியமிக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து மாநில மகளிர் அணி, இளைஞர் அணி, மாணவர் அணி ஆகிய அணிகளுக்கு அமைப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து மாநில மகளிர் அணி அமைப்பாளர் வாசகி தலைவர் வெங்கட்ரமனிடம் காண்பித்து ஒப்புதல் பெற்று 25 பேர் கொண்ட மாநில மகளிர் நிர்வாகிகள் பட்டியலை வெளியிட்டார். அதன்படி தலைவர் வாசகி, ஸ்ரீராமமூர்த்தி, துணை தலைவர்கள் ரூபினி உமா, பொதுச் செயலாளர் டாக்டர் கீதா, பொருளாளர் லட்சுமி பிரியா, செயலாளர்கள் அமுதா, பிரீத்தி உட்பட நிர்வாகிகள் பட்டியல் வெளியிடப்பட்டது. மேலும் 11 பேர் மாநில மகளிர் அணி செயற்குழு உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் செயல்படுத்தப்படும் விதவை மகள் திருமண நிதியுதவி ரூபாய் 40,000 உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் விதவை மகளின் திருமண நிதியுதவி திட்டம் கடந்த 1981 ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் விதவை மகளின் திருமணத்திற்காக நிதியுதவியை உயர்த்த வேண்டும் என சட்டசபையில் அனைத்து கட்சிகளும் வலியுறுத்தியது. இதனை ஏற்று கடந்த மார்ச் மாதம் முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்த பட்ஜெட்டில் விதவை மகளின் திருமணத்திற்கான நிதி உதவியானது ரூபாய் 30,000 ரூபாய் 40,000 உயர்த்தி வழங்கப்படும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதற்கிடையே சட்டசபையில் அறிவிக்கப்பட்ட முதியோர் உதவித்தொகை, குடும்ப தலைவிகளுக்கான நிதியுதவி என பல்வேறு நிதியுதவி திட்டங்களுக்கான நிதியுதவியை அதிகரித்து அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதேபோல் விதவை மகளின் திருமண நிதியுதவி திட்டத்தின் தொகை உயர்த்தி வழங்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அதில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் ஆதரவற்ற விதவைகளின் மகளின் திருமணத்திற்கான நிதி உதவியை உயர்த்தி ஆணையிட்டுள்ளார். 1981 ஆண்டு வெளியிடப்பட்ட ஆதரவற்ற விதவைகளின் மகள்களின் திருமணத்திற்கான உதவித்தொகை வழங்குதல் விதிகள் கூடுதல் திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளது. இந்த விதிகள் ஆதரவற்ற விதவைகளின் மகள்களின் திருமணத்திற்கான திருமண உதவித்தொகை வழங்குதல் திருத்த விதிகள் 2026 என அழைக்கப்படலாம். இது புதுச்சேரி யூனியன் பிரதேசம் முழுவதற்கும் பொருந்தும். இது அதிகாரப்பூர்வ அரசிதழில் வெளியிடப்பட்ட நாளில் இருந்து புதுச்சேரி முழுவதும் நடைமுறைக்கு வரும். இது நிதித்துறையின் ஒப்புதலுடன் இதற்கான ஆணையை மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பு செயலர் முத்துமீன் ஒப்பந்த ஆசிரியர்களின் போராட்டத்தில் அதிமுக, நாம் தமிழர் கட்சி உட்பட சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். புதுச்சேரியில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் ஒப்பந்த முறையில் பணியமர்த்தப்பட்ட 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கடந்த 10 ஆண்டுகளாக பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம், போராட்டம், மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் என பல கட்ட போராட்டங்கள் நடத்தி தொடர்ந்து அரசை வலியுறுத்தி வருகின்றனர். ஆனால் அரசு அவர்களை பணி நிரந்தரம் செய்ய எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் ஒப்பந்த ஆசிரியர்கள் கல்வித்துறை வளாகம் முன்பு தொடர் காத்திருப்பு போராட்டத்தை துவங்கினர். இரவு கடும் பணியிலும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் ஆசிரியர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தார். அதேபோல் நாம் தமிழர் கட்சியினர் போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தார். மேலும் வழக்கறிஞர் சசிபாலன், சமூக ஆர்வலர் டாக்டர் சுமன் உட்பட பல ஆசிரியர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். ஆசிரியர்களின் தொடர் போராட்டத்தினால் புதுவை அரசுக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி அருகே பெரமை கிராமத்தில் சர்ச் கட்டிடம் கட்டுவதற்கு அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதால்
அப்பகுதியில் பதட்டமான சூழல் நிலவுகிறது. புதுச்சேரி அருகே உள்ள தமிழக பகுதியான பெரம்பை பஞ்சாயத்திற்குட்பட்ட நடுப்பாளையம் பகுதியில் உள்ள சுடுகாடு அருகே தனிநபர் ஒருவர் விவசாய நிலம் என கூறி நிலத்தை வாங்கியுள்ளார். ஆனால் அந்த இடத்தில் தற்பொழுது கிறிஸ்துவ சர்ச் கட்டப்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அந்த சர்ச் அமைந்துள்ள இடத்திற்கு தனியான அணுக்கள் பாதை எதுவும் இல்லாத நிலையில் சுடுகாட்டிற்கு செல்ல பயன்படுத்தப்படும் மயான பாதையே சர்ச்சு செல்லும் வழியாக பயன்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது. இதற்கு அப்பகுதி பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் பெரம்பை பஞ்சாயத்து தலைவர் இந்திரா சக்திவேல், பாஜக விழுப்புரம் மாவட்ட வடக்கு இளைஞரணி செயலாளர் கிருஷ்ணராஜ் ஆகியோர் சர்ச்சுக்கு செல்ல மயான பாதையை பயன்படுத்தக்கூடாது என கூறி சுடுகாட்டிற்கு செல்லும் வழியில் பள்ளம் இழுத்து கற்கள் போட்டு பாதையை அடைத்துள்ளனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பும் சட்ட ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் சூழலும் நிலவுகிறது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு உரிய விசாரணை நடத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் அரசு ஊழியர் சம்மேளனத்தின் 50ஆம் ஆண்டு நிறைவு விழா 4வது மாநில மாநாடு வரும் 23ஆம் தேதி துவங்கி 25ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறுகிறது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் முனுசாமி, புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் கடந்த 50 ஆண்டுகளாக புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளன அரசு ஊழியர் நலன்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் கடந்த 50 ஆண்டுகளாக புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் அரசு ஊழியர் நலன்கள் மீது அக்கறை கொண்டு அவர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் பெற்று தந்துள்ளது. மேலும் சமுதாய சிந்தனைகளோடும் செயல்பட்டு வருகிறது என தெரிவித்தார்.